வியூவர்ஸ், வெல்கம் டு வியூவுக். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 தேர்வுக்கான ஒரு மேக்ஸ் ரிவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரிவிஷன்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 100 கேள்விகள் பார்க்கிறோம். இதுல முதல் 25 கேள்விகளை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. இன்னைக்கு வகுப்புல வந்து ஒரு 25 கேள்விகள் பார்க்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். இந்த 100 கேள்விகளுமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இதுல ஒரு சில கேள்விகளை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிற ஐடியாவே நிறைய பேருக்கு இருக்காது. சோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர்ல இருந்து கொண்டு போய் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, ஆப்ஷன்ல இருந்து கொண்டு போய் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாம ஒரு சில கொஸ்டின்ஸை பார்த்த உடனே ஆன்சர் சொல்ல முடியும். சோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்து இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி இந்த 26வது கேள்வி. முன்னாடியே நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ 26வது கேள்வி, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார். அதாவது ஒரு பொருளை வாங்குறாரு, அதுக்கு மேல ஒரு 15% வச்சு அதை மார்க் பிரைஸ் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அந்த பிரைஸ் தான் இப்ப உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிறது. இப்போ நீங்க வந்து வாங்குறீங்க, வாங்கும் போது அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார். நீங்க வந்து கேக்குறீங்கப்பா கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி கொடுப்பா அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே, இந்த பிரைஸ்ல இருந்து ஒரு 15% கம்மியா வாங்கிக்கோ அப்படின்றாங்க. இப்போ அந்த கடைக்காரர் அடைந்தது என்னன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே சொல்லிடலாம், இது நஷ்டம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா 15% இன்க்ரீஸ் 15% டிக்ரீஸ், அதாவது இன்க்ரீஸ் ஆனது 15, டிக்ரீஸ் ஆனது 15, சேம் தானே, அப்போ ஆன்சர் வந்து லாபமும் இல்லை நட்டமும் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனா இது தப்பு. இந்த மாதிரி ஒரு அளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி அதே அளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே அந்த கேஸ் எப்பவுமே நட்டமா மட்டும்தான் இருக்குமே தவிர எப்பவுமே லாபமும் இல்லை நட்டமும் இல்லை வரவே வராது. ஓகேங்களா? சோ இது ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கே நீங்க பாருங்களேன். இப்போ நான் தான் கடைக்காரர், நான் வாங்குற பிரைஸ் காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுனா 100 ரூபாய். இப்போ நான் மார்க் பிரைஸ் பண்றேன் எவ்வளவு, 15% எக்ஸ்ட்ரா வச்சு. அப்ப 100க்கு 15% எவ்வளவு, 15 ரூபாயா? அப்ப நான் வாங்கினதை விட ஒரு 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறேன். அப்ப 115 ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன் போர்டு. இப்ப என்கிட்ட நீங்க வந்து வாங்க வரீங்க. வாங்க வரும்போது நான் என்ன சொல்றேன், ஒரு 5% டிஸ்கவுண்ட் தரம்பாங்கிறேன். எதுல இருந்து? இந்த விலையில இருந்து தான். அப்ப 115ல 15% அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க. என்ன வரும்? 25, 100, 35, 5. அடுத்தது 4, 5, 20. இங்க போட்டீங்கன்னா 23, 5. அப்ப 23 × 3 எவ்வளோ? 69/4ன்னு வருதா? 69/4னா என்ன வரும்? ஒரு நாள் 4, மீதி 2, 29ன்னு வரும். 7 நாங்க 28, மீதி 1, புள்ளி வச்சு 10 மாறுச்சுன்னா 2 நாங்க 8, மீதி 2, 5. அப்ப 17.25 பைசா வந்து என்ன பண்றேன்னா ரெடியூஸ் பண்றீங்க. அப்ப 115 ரூபால 17.25 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 97.25 தான் வரும். சோ நான் 100 ரூபாய்க்கு வாங்கி உங்களுக்கு நான் எவ்வளவுக்கு சேல் பண்றேன்? 97 ரூபாய் 25 பைசாக்கு சேல் பண்றேன். இப்ப சொல்லுங்க, எனக்கு இது நஷ்டமா லாபமா? நஷ்டம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இப்படி எல்லாம் போட்டு பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க, அதே பர்சன்டேஜ் இப்ப X% இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா அதே X% டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்வேஸ் லாஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே அந்த லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க, நட்ட சதவீதம் என்னன்னு எக்ஸாக்டா கேக்குறாங்கன்னா அப்பயே இப்படிலாம் உட்காந்து கால்குலேட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. சோ அதுக்கு ஒரு வே இருக்கு. லாஸ்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு X² / 100ன்னு போட்டா முடிஞ்சு போச்சு. இதுல எக்ஸ்ங்கிறது எவ்வளவுனா 15. அப்போ 15 × 15/100, 5 எவ்வளவு? 225. ஒரு 20 ஸ்கொயர் வரைக்கும் மனசுல வச்சுக்கோங்க, எப்பவுமே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப 225/100ங்கும் போது என்ன வரும்? 2 0 இருக்கா, அப்ப 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சு. அப்ப 2.25% லாஸ். அவ்வளவுதான், முடிஞ்சா? சோ சிம்பிள் கொஸ்டின். சோ இந்த மாதிரி வந்தா மறக்காம நட்டம்னு போட்டுருங்க. நட்ட சதவீதம் கேட்டாலும் இதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுங்க. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு வராதீங்க. ஓகேங்களா? சோ இங்க 100 ரூபாய், இங்க 97 ரூபாய் 25 பைசாக்கு வித்திருக்கேன், அப்ப வந்து இவ்வளவுதான் லாஸ் அப்படின்னு கொண்டு வராதீங்க. சாரி, இங்க வந்து 75ன்னு வரும். ஏன்னா 115 இங்க 75ன்னு வரும். 25 பைசா போச்சுன்னா 75. இப்ப 2 ரூபாய் 25 பைசா கம்மியா இருக்கா? அப்ப இங்கே அதேதான் வந்திருக்கு. சோ இப்ப ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆரம்
1.75 மீட்டர் உள்ள ஒரு அரைக்கோள வடிவ தொட்டி முற்றிலும் நீரால் நிரப்பப்பட்டு உள்ளது. அதாவது ஒரு அரைக்கோளத்துல இருக்கு, இதுக்குள்ள ஃபுல்லா வாட்டர் இருக்கு. இதோட ஆரம் வந்து 1.75 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஒரு குழாயின் மூலம் வினாடிக்கு 7 லிட்டர் வீதம் தொட்டியிலிருந்து நீர் வெளியேற்றப்படுமானால் தொட்டியில் எவ்வளவு நேரத்தில் முழுவதுமாக காலி செய்யலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த தொட்டியில எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த தொட்டியோடைய கொள்ளளவு, அதாவது கன அளவு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். சோ இது அரைக்கோள வடிவத்துல இருக்க. அரைக்கோள வடிவத்துக்கான கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னா 2/3 πr3. இதுல ஆரோட வேல்யூ பாருங்க, டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டெசிமல்ல இருந்தா மென்சுரேஷன்ல சால்வ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபிராக்ஷனா மாத்திட்டு அப்புறமா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும், ரொம்ப ஈஸியா இருக்காது. சோ அப்ப இத ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா டெசிமல்ல இருக்கிறத ஃபிராக்ஷனா மாத்திக்கோங்க. சோ எப்படி மாத்தலாம்னா ரெண்டுவே இருக்கு. ஒண்ணு 1.75 மேலே கீழே 100ஆல மல்டிபிள் பண்ணா ஃபிராக்ஷன்ல மாறிடும், ஹோல் நம்பரா மாறிடும். அப்ப 175/100ன்னு வந்துடும். அப்ப 4 25 100, இது 7 25, அப்ப 7/4ன்னு போட்டுடலாம். ஓகேங்களா? இது ஒரு வே. இல்ல அப்படின்னா 0.75 என்னன்னு சொல்லலாம், 3/4ன்னு எழுதலாமா? அப்ப 1 3/4 இப்படி கூட எழுதலாம் 1.75. இப்ப ஒரு நாள் 4 நாமும் சாரி 4 பிளஸ் ஒரு 3 7, இப்ப 7/4 அப்படின்னு சொல்லி இப்படியும் மாத்தலாம். சோ ரெண்டுவே இருக்கு. இதுல எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோ வித் திஸ் ஒன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சா இதுல போங்க, இல்லைன்னா இந்த இதுலயே போங்க. 1.75 மேலே கீழே 100ஆல மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லா வந்துடும், ஹோல் வேல்யூ வந்துடும். அப்ப 175/100ன்னு இருக்கு. 25ஆல நான் டிவைட் பண்றேன். 4 25 100, 7 25 175. அப்ப இதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னா 7/4. அப்ப ஆரம் ஈக்குவல் டு 7/4 மீட்டர்ன்றத எடுத்து வச்சுக்கோங்க. சோ இப்ப வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. கன அளவு ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு பையோட வேல்யூ என்னது 22/7 இன்ட்டு r3. r3னா என்னது 7/4 தான் 6. அப்ப இதை 3 வாட்டி போட்டீங்கன்னா r3. இப்ப 7/4 இன்ட்டு 7/4 இன்ட்டு 7/4. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 1க்கு 1. அடுத்தது 1 2 2 2 1 2 2 11 2. ஓகேங்களா? இப்ப இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுமானா வெயிட் பண்ணுங்க, உடனே எடுத்தோன்னு சிம்பிளிஃபை பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. which is equal to 11 into 7 into 7 divided by 3 into 4 into 4ன்னு இருக்கா? இப்போ இது எதுல கிடைக்கும்? மீட்டர் வேல்யூம்னா என்னது கிடைக்கும்? மீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா மீட்டர் கியூப்ல தானே கிடைக்கும். ஆனா இங்க ஒரு வினாடிக்கு 7 லிட்டர் வெளில போகுது. அப்ப இந்த வாட்டரோட வேல்யூ லிட்டர்ஸ்ல இருந்தாதான் என்னால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். அப்ப 1 மீட்டர் கியூப்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1000 லிட்டருக்கு ஈக்குவல். அப்போ இத மீட்டர் கியூப்ல இருந்து லிட்டருக்கு மாத்தணும்னா என்ன பண்ணும்? 1000ஆல மல்டிபிள் பண்ணும். அப்ப மல்டிபிள் பண்ணிக்கோங்க 1000. ஓகேங்களா? சோ இப்போ இதோட இப்படியே சால்வ் பண்ணிக்கலாமா அப்படின்னா இதையும் வெயிட் பண்ணுங்க. சோ இதுக்கு அடுத்து இப்போ இது லிட்டர்ஸ்ல மாறிடுச்சா? இதுதான் ஓவரால் வேல்யூ. இப்போ ஒரு வினாடிக்கு 7 லிட்டர்னா, அதாவது ஒரு செகண்டுக்கு 7 லிட்டர் வெளில போகுது. அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளவு போகும்? 1 மினிட்ங்கிறது என்னது 60 செகண்ட்ஸா? அப்ப 60 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு போகும்? ஒரு செகண்டுக்கு 7னா 60 செகண்ட்ஸ்க்கு 6 42, 420 லிட்டர் வெளில போகுமா? சோ இப்போ இந்த 420ஆல இந்த வேல்யூவை டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நிமிஷம் இதுக்கு ஆகும் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். ஏன் மேம் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ உங்க கையில வந்து ஒரு 15 லிட்டர் கேன் இருக்கு, 15 லிட்டர் வாட்டர் இருக்கு. ஓகேங்களா? அந்த கேன்ல இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 2 லிட்டர் நீங்க கீழே ஊத்திடுவீங்க அப்படின்னா மொத்தமா அது கீழே ஊத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை 2 போட்டு 7.5 நிமிஷம் ஆகும்னு சொல்லுவீங்களா? இதுவே அதே 15 லிட்டர் தான் இருக்கு, ஒரு நிமிஷத்துக்கு 3 லிட்டர் கீழே ஊத்துறீங்க. அப்ப எவ்வளவு நேரத்துல ஊத்தி முடிச்சிருவீங்க அப்படின்னு கேட்டா 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம்னு சொல்லுவீங்களா? சோ அப்ப அந்த ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு வெளியேற்றுவீங்களோ அதால டிவைட் பண்ணீங்கன்னா ஓவராலா அந்த வாட்டர் வெளியில போறதுக்கான டைம் என்னங்கிறது உங்களால சொல்ல முடியும். அதேதான். சோ இங்க இவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கு, ஒரு நிமிஷத்துக்கு 420 லிட்டர் வெளில போச்சுன்னா எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னா டிவைடட் பை 420 போட்டீங்கன்னா உங்களுக்கான டைம் கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வரும்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 1 7 6 42. அடுத்தது ஒரு நாள் 4 20 25 நாள் 100. அதுக்கு அடுத்தது 11 into 7 77. அப்ப 77 into 25 டிவைடட் பை 3 12, 12 எவ்வளோ? 72 வருதா? சோ அப்ப 12 72. சோ இப்ப இதை மல்டிபிள் பண்ணுங்க. 77 into 25 போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா ஒரு நாள் 4 மீதி 3 37, 9 நாள் 36 மீதி 1 1925/72ன்னு வரும். இப்ப இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 26.736 சம்திங் வரும்.
ஸோ இங்க 0.5க்கு மேல போயிருச்சு அப்படிங்கறதுனால இது 1 மினிட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 27 நிமிஷம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னன்னா 27 நிமிடங்கள். மறந்துடாதீங்க. இந்த 1.75 அப்படியே போட்டு நீங்க மல்டிபிள் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டெசிமல்ல போயிட்டே இருக்கும். கால்குலேஷன் பெருசா போயிடும். ஸோ இந்த மாதிரி மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் டெசிமல்ல வேல்யூஸ் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்தது மீ போமா காண்க. மீ போமா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. இது ஒரு நம்பர். அடுத்தது இன்னொரு நம்பர் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. இதை பார்த்த உடனே உங்களால சொல்லிடலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் 1 சாரி பிளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா? அப்ப இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க என்ன வந்துடும்? எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஃபார்மெட்ல எழுதிக்கலாமா? சோ அடுத்தது இந்த எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 1 பவர் எனிதிங் இஸ் 1 தான். சோ அதனால இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பவர் 4னு எழுதலாம். இதுல இன்னொரு விஷயம் ஏ பவர் எம் பிராக்கெட்க்கு மேல n இருக்கு அப்படின்னா இது ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். சோ இப்ப இந்த எக்ஸ் பவர் 4ங்கிறத நான் எப்படி எழுத போறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இப்படி எழுதலாம். ஓகேங்களா? ஏன்னா இது மல்டிபிள் பண்ணா எனக்கு என்னதான் கிடைக்க போகுது? எக்ஸ் பவர் 4 தான் கிடைக்க போகுது. ஏ பவர் எம் இன்டு n அப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். சோ இப்ப இந்த 4 நான் மல்டிபிள்ல ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். 2 2 சார் 4 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி இப்ப இங்க அப்படியே எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்ப இந்த ஃபார்மேட்ல இருக்கா? இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 ஸ்கொயர்ங்கிறது பின்னு வச்சுக்கோங்க. அப்ப இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? சோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருந்தா அதுக்கான வேல்யூ என்னது? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியா? அப்ப இங்க ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். ஏவோட வேல்யூ என்னவா இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர். பியோட வேல்யூ என்னவா இருக்கு? 1ன்னு இருக்கா? சோ இப்ப இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிடலாமா? சோ இவ்வளவுதான். இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டீங்களா? மறுபடியும் இப்போ again நீங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கா? இதை 1 ஸ்கொயர் எழுதலாமா? ஏன்னா 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னதான்? அதேதான். அப்ப மறுபடியும் இது எக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? அப்ப மறுபடியும் இதை இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்ப இதை எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். சோ இப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதினா இந்த மாதிரி வரும். செகண்ட் நம்பர் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதினா எப்படிதான் வரும்? இப்படிதான் வரும். சோ இந்த எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாம். ஏன்னா எப்படி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோ அதே மாதிரி இந்த இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதும் டபுள் டைம் எழுதினா முடிஞ்சு போச்சு. இப்ப மீ போமா தானே கேட்டிருக்காங்க. மீ போமா கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே இந்த ரெண்டு நம்பர்லயுமே இருக்கக்கூடிய பேஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஓகேங்களா? இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. இங்க இல்ல. இருந்தாலும் ஏதாவது ஒண்ணுல இருந்தா கூட எல்சிஎம்க்கு எடுத்துக்கணும். ஹெச்சிஎஃப் இருந்தா தான் ரெண்டுல இருந்தாலும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப எல்லாத்துல இருக்கிறதையும் ஒண்ணு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை எக்ஸ்பாண்ட் பண்ணவே தேவையில்லை. இதை அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா எல்சிஎம்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்திருப்பீங்க. 5 ஸ்கொயர் இதுவே 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 4 இன்ட்டு 7. இப்ப இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? இங்க இருக்க எல்லா பேஸையும் எடுத்து எழுதிக்கோங்க. 2 3 5 7. அதாவது ஏதாவது ஒரு நம்பர்ல இருந்தாலும் எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது மேக்சிமம் பவர் எதுக்கு இருக்கோ அதை எடுத்து இங்க போட்டுக்கணும். மேக்சிமம் பவர் இங்க என்ன இருக்கு? 4. 3க்கு மேக்சிமம் பவர் 2, 5க்கு 4, 7 ஒன்னே ஒண்ணு. சோ இதான் எல்சிஎம்னு சொன்னல அதே கான்செப்ட் தான் இங்க கொண்டு வருவோம். சோ இப்ப இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே பேஸ் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. அடுத்தது எக்ஸ் பிளஸ் 1. அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1. ஆனா இதுல எக்ஸ் மைனஸ் 1 இங்க பவர்ல 1 தான் இருக்கு. ஆனா இந்த நம்பர்ல 2 இருக்கு. எந்த இதுக்கு பவர் அதிகமோ அதுதான் எடுத்துக்கணும். சோ இப்ப சேம் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ஆனா பவர் எது அதிகமா இருக்கோ அதுதான் எல்சிஎம்ல எடுத்துப்போம். சோ அதை இங்க போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சோ ஆன்சர் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயருங்கிறது. இந்த ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கான சரியான விடை. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பரை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதுங்க. அடுத்தது இந்த ரெண்டு நம்பர்ல காமனா இருக்கு இல்ல ஏதாவது ஒரு நம்பர்ல இருக்கு அப்படின்னாலுமே அதை வெளில தனியா எடுத்து எழுதிக்கோங்க. சோ எழுதிட்டு ஒருவேளை காமனா இருந்துச்சு அப்படின்னா அந்த காமனா இருக்கிறதுல எது ஹையஸ்ட் பவரோ அதை மட்டும் எடுத்துக்கணும். மினிமல் பவரை விட்டுறணும். அதுதான் எல்சிஎம். இதுவே ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா ரெண்டுலயும் காமனா இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். இதே கொஸ்டினுக்கு ஹெச்எஃப் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் ஹெச்எஃப். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஒரு நம்பர்.
அடுத்து இன்னொரு நம்பர் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய், இது இன்னொரு நம்பர். இப்போ இதுக்கு வந்து மீன் போவா கால்குலேட் பண்ண சொல்றாங்க, அதாவது ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இந்த டேர்ம்லயும் எக்ஸ் இருக்கு, அப்ப எக்ஸ காமனா வெளில எடுத்துடலாமா? எடுத்துக்கோங்க. எக்ஸ காமனா வெளில எடுத்தா இங்க என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து எக்ஸ் வெளில வச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்குமா? எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குமா? அடுத்து இந்த நம்பர்லயும் பாருங்க, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் இருக்கா. சோ காமனா ஒரு வாட்டி வெளில எடுத்துருங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய்னு எடுத்துடலாமா? சோ அடுத்து இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கா, அப்போ ஒய்யே இங்க இருந்து காமனா வெளில எடுக்கலாமா? அப்ப எக்ஸ் இன்ட்டு ஒய் வெளில எடுத்துட்டீங்கன்னா என்ன வந்துடும்? எக்ஸ் பிளஸ் ஒய்னு வந்துருமா? அடுத்து இங்க அப்படியே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா, ரெண்டு நம்பருக்கும் எது காமனா இருக்கோ அதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். சோ அப்ப இங்க எது காமனா இருக்கு? எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அடுத்தது இங்கே எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. அப்ப இதை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது தான் வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்னு எழுது. ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டுலயும் காமனா இருக்கிறதையும் எடுத்துக்கணும், காமனா இல்லாததையும் எடுத்துக்கணும். அப்ப எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது தான் எல்சிஎம். ஓகேங்களா? இது ஹெச்சிஎஃப். புரிஞ்சுச்சா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்ட்டு? அடுத்து பாருங்க, உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு. ஒரு கனசதுரம்னா 3 பக்கமும் சமமா இருக்கும். அப்ப பக்க அளவு ஏன்னு எடுத்துப்போம். ஏ ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளமும், லென்த் வந்து 18 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 16 சென்டிமீட்டர் உள்ள ஒரு கனச்செவ்வகம் செய்யப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்தோடைய உயரம் என்னன்னு கேக்குறாங்க. சோ ஒரு கனசதுரம் இருக்கு, அதை உருக்கி அதை கனச்செவ்வகமா மாத்துறோம். அப்ப முன்னாடி எவ்வளவு வேல்யூம் இருந்துச்சோ அதே வேல்யூம் இருக்கக்கூடிய ஒரு கனச்செவ்வகத்தை தான் நம்ம உருவாக்குறோம். அப்ப கனசதுரத்தோடைய வேல்யூமும் கனச்செவ்வகத்தோடைய வேல்யூமும் சேமா இருக்கும். ஏன்னா இதை உருக்கி இது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுல அந்த மெட்டலை வச்சுதான் செவ்வகம் பண்ற. இப்ப ரெண்டுக்கும் வேல்யூம் சேமா இருக்கும். கனச்சதுரத்தோட வேல்யூம்கான ஃபார்முலா என்ன? ஏ கியூப். அப்ப ஏ கியூப் ஈக்குவல் டு கனச்செவ்வகத்துக்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டா. கனச்சதுரத்தோடைய பக்க அளவு என்னது? ஏவோட வேல்யூ 12. அப்ப இது எப்படி எழுதலாம்? 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 விச் இஸ் ஈக்குவல் டு லென்த் எவ்வளோ? லென்த் கொடுத்துருக்காங்க 18, பிரெத் எவ்வளோ? 16, ஹைட்டு தெரியாது. சோ அதனால அதை அப்படியே வச்சுக்கோங்க. இது மட்டும் இங்க அப்படியே இருக்கட்டும். சோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த வேல்யூஸ் ரெண்டும் மல்டிபிள் இருக்கிறது இங்க வருமா, டிவைட்ல வருமா? அப்ப 12 இன்ட்டு 12 இன்ட்டு 12 டிவைடட் பை 18 இன்ட்டு 16 போடுங்க. இப்ப முன்னாங்கு 12, நன்னாங்கு 16. அடுத்தது முன்னாங்கு 12, 4 4 4. அடுத்தது 4 3 3, 6 3 18, 4 3 3, 2 3 6, 4 2 2, 6 2. சோ அப்ப ஹைட் ஈக்குவல் டு என்னதான் மிஞ்சிருக்கு? 6. அப்ப ஹைட் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ ஒரு கனசதுரம் இருக்கு, அந்த கனசதுரத்தை உருக்குறாங்க. உருக்குனா அதுல எவ்வளவு மெட்டல் இருக்கோ அதே அளவுக்கு மெட்டல், அந்த மெட்டலை வச்சுதான் செவ்வகம் பண்றீங்க. சோ அப்படிங்கும் போது வேல்யூம் சேமா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. காலாண்டு அப்படின்னா 4 மாசத்துக்கு, சாரி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டின்னு அர்த்தம். அப்ப 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடுறாங்கன்னா 9 மாசத்துல எத்தனை முறை கால்குலேட் பண்ணிருப்பாங்க? 3 முறை கால்குலேட் பண்ணிருப்பாங்களா? அப்ப கூட்டு வட்டியில 3 முறை கால்குலேட் பண்ண என்ன கோடு? 1 3 3 1 போட்டுக்கோங்க. அடுத்தது முதல் 1க்கு நேரம் அசல் என்னவோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 16,000 ரூபாய் எழுதியாச்சா? அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% ஆண்டுக்கு, ஒரு வருஷத்துக்கு 20%. அப்போ 3 மாசத்துக்கு எவ்வளவு அப்படின்னா இதுல 1/4. இந்த காலாண்டுன்னு கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1/4 4ஆல வகுத்து எடுத்துக்கணும். அப்ப 20ல 4ஆல வகுத்தா எவ்வளவு? 5%. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த 16,000 ரூபாய்க்கு 5% எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. 800 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? வேணும்னா போட்டு பாத்துக்கோங்க. 16,000 ரூபாய்க்கு 5% போது 4 5 5 25, 1 0 0 1 0, 4 2 2, 8 2 16. அப்ப 800 ரூபாய் வந்துருச்சா? அதை அடுத்ததுல போட்டுருங்க. அடுத்து இந்த 800 ரூபாய்க்கு அதே 5% என்னன்னு கால்குலேட் பண்ணி இங்க போட்டுருங்க. இப்ப 800க்கு 5% போது 2 0 2 0 கேன்சல். 8 என்னது? 40. அது இங்க வந்துடும். அடுத்தது இந்த 40க்கு 5% கால்குலேட் பண்ணி அடுத்ததுல போடணும். இப்ப 40க்கு 5% அப்படிங்கும் போது 2 டைம் 5 டைம் 5 5 கேன்சல் 2. அவ்வளவுதான். ஓகேவா? சோ மேல என்ன கோட் இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணா முடிஞ்சு. இப்ப இன்ட்டு 3, இங்க இன்ட்டு 3, இங்க இன்ட்டு 1, ஏன்னா 1 இருக்கனால. 8 3 24, 2400. அடுத்தது 3 4 12, 120. அடுத்தது 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் விட்டுருங்க, மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதுதான் என்னது? வட்டி.
அப்ப 2400 பிளஸ் ஒரு 120 பிளஸ் ஒரு 12 எவ்வளோ 2 3 5 2 இப்ப 2532 ரூபா அப்படிங்கிறது தான் வந்து சாரி 2 ரூபா தான் 12 ரூபா இல்ல 2 ரூபா தான். அப்ப 2522 ரூபா தான் வந்து உங்களுக்கு என்னன்னா இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான் சிம்பிள். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காலாண்டு அப்படின்னா கொடுத்திருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4ஆல வகுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி 9 மாதங்கள் அப்படிங்கும்போது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டினா 9 மாசத்துல 3 வாட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப கோடு வந்து 1331 எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2. அதாவது 2 உருளை இருக்கு. உருளை ஒன்னோடைய இப்ப விகிதம் அப்படின்ட்டாங்கல்ல, உருளை 1 உருளை 2ன்னு எடுத்துக்கோங்க. சோ இதோட ஆரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் உருளைக்கு 3 இருக்குன்னா ரெண்டாவது உருளையுடைய ஆரம் வந்து என்னவா இருக்கும்னா 2ஆ தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஆரம். அதே அவற்றின் உயரங்கள் விகிதம் ஹெச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் உருளைக்கு 5 இருக்குன்னா ரெண்டாவது உருளைக்கு 3 தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்ப அதோடைய வலைப்பரப்புகளுடைய விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. உருளை 1 வலைப்பரப்பு இஸ்டு உருளை 2 வலைப்பரப்பு. வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2π RH ஈக்குவல் டு 2π RH. சோ இதுல ஃபர்ஸ்ட் உருளையோட இது இங்க போடணும், ரெண்டாவது உருளைக்கு இங்க போடணும். இங்க இப்போ 2π அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உருளையோட ஆரம் எவ்வளவு 3 இன்ட்டு ஃபர்ஸ்ட் உருளையோட ஹைட் எவ்வளவு 5 ஈஸ்ட் 2π R2 எவ்வளோ 2 இப்ப இன்ட்டு 2 அடுத்தது H2 எவ்வளோ 3 அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சோ ரேஷியோல என்ன பண்ணுவோம்? காமனா இருந்தா அதை விட்டுருவோம் இல்ல. சோ அதேதான். சோ இங்கேயும் 2π இருக்கு, இங்கேயும் 2π இருக்கு, கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, விட்டுருங்க. அப்ப மீதி என்ன இருக்கு? 5:3. சோ இப்ப இதுதான் ரேஷியோ. அவ்வளவுதான். இதை உட்காந்து மல்டிபிள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 3x இன்ட்டு 5x அப்பெல்லாம் போட்டுட்டு உட்காந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணி டெசிமல்ல மாத்தி அதெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்ல. அப்படியே வச்சுக்கோங்க. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு அப்படின்னா ரேஷியோ எடுக்கும் போது காமனா இருக்கிறத விட்டுறலாம். ஓகேங்களா? சோ இப்ப இங்கேயும் 2π இருக்கு, இங்கேயும் 2π இருக்கு, விட்டுட்டு R1H1 ஈக்குவல் டு R2H2. அவ்வளவுதான். R1ஓட வேல்யூ 3, H1ஓட வேல்யூ 5. அதே மாதிரி R2 2, H2 3 அப்படியே போட்டீங்கன்னா முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும்? இது என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டுல எல்லாம் வந்து ஒவ்வொரு மாசத்துக்கு இந்த பொருளுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கும். ஒரு சில இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல. ஆனா முன்னாடி இருந்த காலங்கள்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. பாலுக்குன்னா 1000 ரூபாய் பாலுக்கு ஒரு மாசத்துக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல போக கூடாது. ஒருவேளை அதுக்கு மேல போகுதுன்னா பால் குடிக்கிறதுல குறைச்சிக்கணும், பயன்பாட்டுல குறைச்சிக்கணும், விலையில காம்ப்ரமைஸ், அந்த ரேட் பிக்ஸ் பண்ணதுல காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படின்ட்டாங்க. சோ அதேதான். சோ தேயிலை வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு குடும்பம் செலவு பண்றாங்க. டக்குனு தேயிலையுடைய ரேட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கான பிரைஸ் நம்ம மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா எக்ஸ்பென்சஸ் நான் மாத்த மாட்டேன், அதே அளவுக்கு தான் வாங்கணும். அப்படின்னா என்னுடைய பயன்பாட்டை தான் குறைச்சிக்கணும். அப்ப விலை அதிகரிக்கும் போது பயன்பாட்டை குறைக்கிறோம். அப்ப அந்த பயன்பாட்டுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விலை அதிகமாச்சு அப்படின்னா எவ்வளவு அதிகமாகுதோ அதை மேல போட்டுக்கோங்க. எவ்வளவு அதிகமாகுது 20%, அதை மேல போட்டுக்கோங்க. டிவைடட் பை அதிகம் தான் ஆச்சு, அப்ப அதை 100ஓட ஆட் பண்ணிக்கோங்க. அதிகம் அப்படின்னா 100+ அர்த்தம். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு முன்னாடி 100 ரூபாய் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகி 120%. பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 100%ங்கிறதா பேஸ். ஓகேங்களா? அப்ப முன்னாடி ஒரு 100% இருக்கு, இப்போ 20% எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுதுனால 120% ஆகுது. அதை அப்படியே கீழே போட்டுக்கோங்க. இன்ட்டு ஒரு 100 போட்டீங்கன்னா பயன்பாட்டு சதவீதம் எவ்வளவு அப்படிங்கறத தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். சோ அப்ப 0 0 கேன்சல், 1 2s are 2, 6 2s are 8. அப்ப 100/6%. அவ்வளவுதான். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போறதுக்காக தான் இங்க 100ஆல மல்டிபிள் பண்ணோம். சோ அப்ப 100/6னா 1r 6, மீதி 4, 40 மாறுமோ 6r 36, மீதி 4, மறுபடியும் 6rன்னு போயிட்டே தான் இருக்கும். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் நான் பயன்பாட்டை குறைக்கணும்னா 16.6% வந்து நான் பயன்பாட்டை குறைத்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? இதுவே விலை குறையுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப பிரெட் எல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்க, விலை குறையுது. சோ நான் 100 ரூபாய்க்கு மாசத்துக்கு பிரெட் வாங்குவேன். அந்த 100 ரூபாய்க்கு 100 பிரெட் கிடைக்கும். ஆனா இப்போ வந்து 1 ரூபாய்க்கு ஒரு பிரெட்னு இல்லாம ஒரு பிரெட்டே ஒரு 75 பைசான்ட்டாங்க. அப்ப நான் அதிகமா வாங்கி சாப்பிடலாம்ல, 1 ரூபாய்க்கு 1.25 பிரெட் வாங்கி சாப்பிடலாம்ல. சோ அப்படிங்கும்போது நான் பயன்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன். சோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அப்ப விலை குறையுதுன்னா குறைந்த விலை டிவைடட் பை 100ல இருந்து எவ்வளவு குறைஞ்சதோ அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. அதை டினாமினேட்டர்ல போட்டு இன்ட்டு 100 போட்டீங்கன்னா அது இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இதுதான் வந்து இது விலை அதிகரித்தால் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு டிவைடட் பை 100+.
அதுவே குறைஞ்சிச்சுன்னா எவ்வளவு குறைஞ்சிருக்கு டிவைட் பை 100 மைனஸ் இன்ட்டு 100 போட்டீங்கன்னா அது பெர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆயிடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஒண்ணு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்கள் பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது அகிலா 80% தான் எடுத்திருக்கா. அந்த 80%ங்கிறது மார்க் வைஸ் எவ்வளவுனா 576 மார்க். 80% எடுத்திருக்கான். சோ அதுவே மார்க்ல சொல்லணும்னா 576. ஓகேங்களா? பெர்சன்டேஜ்ல 80, மார்க் வைஸ் 576. இப்ப அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேக்குறாங்க. மொத்த மதிப்பெண்னா 100% என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். சோ இப்ப 80%ங்கிறது 576னா 100%ங்கிறது என்ன? அவ்வளவுதான். சோ நம்ம இது பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். பெர்சன்டேஜ் கிளாஸ்ல ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா டிவைடு. அதுவே கிராஸா இருந்தா மட்டும் மல்டிபிள். இப்போ இங்கேயும் 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு. கேன்சல் பண்ணிக்கலாமா? இங்கேயும் பெர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கு, இங்கேயும் பெர்சன்டேஜ் சிம்பிள். கேன்சல் பண்ணிக்கலாமா? 4 2 I 2. ஓகேங்களா? ஒரு நாள் 4 இங்க அப்படியே 4ஆல வகுத்துருங்க. ஒரு நாள் 4 மீதி 1 நன்னாங்க 16 மீதி 1 நன்னாங்க 16 144 வந்துருச்சா? இப்ப இங்க 5 இருக்கு, இங்க 144 இருக்கு, இங்க x இருக்கு, இங்க எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். சோ இப்ப கிராஸா இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கோங்க. x into 1 x which is equal to 5 into 144. 144 into 5 5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 72 720. அப்ப 100%ங்கிறது என்னன்னா 720 மதிப்பெண். அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். இது வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிருக்கீங்க. ஆனா ரொம்ப ஈஸியான கேள்வி. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்கிறாங்க. சமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் அளவு சரியா இருக்கும். இது ஏன்னா இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான். அப்ப சுற்றளவுனா என்னது? சமபக்க முக்கோணத்துக்கு ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ 3 ஏவா? சோ அப்ப பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 3a. அப்ப இந்த 3aங்கிறத எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 180ன்ட்டாங்க. அப்ப 3a ஈக்குவல் டு 180னா ஒரு பக்கம் என்னவா இருக்கும்? 180/3ன்னு போட்டா 60 வருமா? சோ இவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு பக்கமும் 60 60ன்னு இருந்தாதான் 3 பக்கம் 180ன்னு வந்திருக்கும். அப்ப ஒரு பக்கத்தோட வேல்யூ தெரிஞ்சிச்சா? சமபக்க முக்கோணத்தோடைய பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரப்பு ஈக்குவல் டு √3/4 a ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா என்னது? ஏவோட வேல்யூ என்னது? 60. அப்ப ஏ ஸ்கொயர்னா 60 இன்ட்டு 60. ஒரு நாள் 4 15 நாள். அடுத்தது 15 இன்ட்டு 60 பாத்தீங்கன்னா 15 வந்து 90. இப்ப 900√3. இதுதான் ஆன்சர். 900√3 சதுர சென்டிமீட்டர். இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். உங்களுக்கு வந்து நான் தான் இங்க டெசிமல்ல மாத்தி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எல்லாம் இந்த √3 இப்படியே தான் கொடுத்துருப்பாங்க. 900√3 √3 அப்படியே வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. √3யோட வேல்யூ நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1558.8 சதுர சென்டிமீட்டர்னு வரும். உங்களுக்கு மோஸ்ட்லி இது வந்து டெசிமல்ல கேட்டதே கிடையாது. இது வந்து உங்களுக்கு √3ல வச்சுதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா √3யோட வேல்யூ வந்து லாக் புக் வச்சு நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதனால உங்களுக்கு அது கொடுத்துருக்க மாட்டாங்க. டைரக்டா இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின் அடிக்கடி டிஎன்பிஎஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சோ அதனால தெளிவா நோட் பண்ணி வச்சு. அடுத்து 36வது கேள்வி. முதல் 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி காண்க அப்படின்றாங்க. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். என்னன்னா வட்டி காண்கன்ட்டாங்க. தனி வட்டியா கூட்டு வட்டியா அப்படிங்கும் போது எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா அது தனி வட்டின்னு தான் அர்த்தம். ஆனா இங்க கொஸ்டின் இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. the CI on அப்படின்ட்டாங்க. CIனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அர்த்தம். சோ இப்ப இங்கிலீஷ்ல கிளியரா கொடுத்துட்டாங்க. தமிழ்ல தான் மிஸ்டேக்கா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணும். இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கத அக்செப்ட் பண்ணிப்பாங்க டிஎன்பிஎஸ்சில. சோ அதனால இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. அதாவது நீங்க தனி வட்டி போடும்போது ஆன்சர் வரல அப்படின்னா அங்க கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல இப்படியே கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். சோ இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்க ப்ரொசீட் பண்ணும். இந்த இடத்துல நீங்க சிஐன்னு ஆன்சர் வரல, தனி வட்டியில வரலன்னா கூட்டு வட்டியில போட்டு பாருமோ வரும். சோ அப்ப அப்படி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. சோ அதனால நீங்க இந்த கொஸ்டினை இங்கிலீஷ்லயும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் வருஷம் 15% வருது, 2வது வருஷம் 20%, 3வது வருஷம் 25%. அப்ப மொத்தமா எவ்வளவு வட்டி கிடைக்கும் கேக்குறாங்க. இதுல அசல் வந்து அப்படியே எடுத்துக்கோங்க. அசல் வந்து 15,000 ரூபாய். சோ இத நார்மலா நீங்க 3 வருஷத்துக்கு 1331 போடுவீங்கல்ல, அதுல போட முடியாது. ஏன்னா இங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் பெர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். டிஃபர் ஆகும்போது அந்த மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதை நீங்க நார்மலா தான் போட்டாகணும். இப்ப ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கூட்டு வட்டியில அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு பிரின்சிபல் மேல மட்டும்தான் வட்டி கால்குலேட் ஆகும். அப்ப இந்த 15,000க்கு மட்டும் தான் கால்குலேட் ஆகும். அப்ப இந்த 15,000த்துல
15% எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 2 0க்கு 2 0 கேன்சல். 15 15 225. ஒரு 0 இங்க இருக்கறனால அதை அப்படியே போட்டுக்கோங்க. 2250 ரூபா. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் கிடைக்கக்கூடிய வட்டி 2250. அடுத்தது 2வது வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 2வது வருஷத்துல கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா இந்த 15,000க்கும் வட்டி கால்குலேட் ஆகும். அதோட மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வருஷத்தோடைய வட்டிக்கும் வட்டி கால்குலேட் ஆகும். ஞாபகம் இருக்கா? தனி வட்டினா அசல் மேல மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் ஆகும். ஆனா கூட்டு வட்டினா அசல் மேலயும் கால்குலேட் ஆகும். முன்னாடி வருஷம் வரைக்கும் வந்த வட்டிக்கும் வட்டி கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப இங்க வரும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த 15,000க்கு 20% எவ்வளவுன்னு போடணும். அது மட்டும் இல்லாம இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு, அதாவது பிரின்சிபல் மேல எவ்வளவு வந்துச்சு, அடுத்தது ப்ரீவியஸ் இயர் ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோ அதுக்கு மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இந்த 2வது வருஷம் கால்குலேட் ஆகுதுன்னு பாக்கணும். சோ அப்ப 15,000க்கு 20% அப்படின்னா என்னன்னு பாக்கணும். 15,000க்கு 20% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 × 2 3. அப்ப 30 3000 ரூபாய் கிடைக்கும். இது வந்து பிரின்சிபல் மேல கால்குலேட் ஆனது. ஓகேங்களா? 3000 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மேல ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சு? 2250 ரூபாயா? அந்த 2250 ரூபாய்க்கு ஒரு 20% எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணும். எவ்வளவு வருது? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 225 × 2 எவ்வளவுனா 450 ரூபாய். சோ அப்ப வட்டிக்கு வட்டி எவ்வளவுனா 450 ரூபாய். அப்ப மொத்தமா 2வது வருஷம் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 3450 ரூபாய் கிடைச்சிருக்கு. இது செகண்ட் இயர்ல கிடைச்ச கூட்டு வட்டி. ஓகேங்களா? அடுத்து 3வது வருஷம் போகும்போது அதே கதை தான். பிரின்சிபல் மேலேயும் கால்குலேட் ஆகும். ஃபர்ஸ்ட் வருஷம் பிளஸ் 2வது வருஷம் கிடைச்சிச்சு பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் மேலயும் கால்குலேட் ஆகும். அப்போ பிரின்சிபல் மேல அப்படிங்கும் போது 15,000க்கு 25% எவ்வளோ? 15,000க்கு 25%. 2 0க்கு 2 0 கேன்சல். 150 × 25ன்னு போட்டீங்கன்னா 3 12 மீதி 3 75. ஓகே, 3750 ரூபா வரும். அது வந்து பிரின்சிபல் மேல 3750 ரூபா. ஓகேங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு வட்டி கிடைச்சிச்சு? 2250. 2வது வருஷம் எவ்வளவு கிடைச்சிச்சு? 3450. அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்தா எவ்வளவு வருது? 2250 பிளஸ் ஒரு 3450 ஆட் பண்ணா 0 0 மீதி 1 7 5 5700 ரூபாயா? இதுதான் மொத்தமா 2 வருஷத்துல எனக்கு கிடைச்ச வட்டி. அந்த 5700 ரூபாய்க்கும் 25% கால்குலேட் பண்ணி இங்க போடணும். அப்ப 5700க்கு 25% அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சல். 57 × 25னா 1 நாள் 4 மீதி 1 நன்னாங்கு 16 மீதி 1 25. அவ்வளவுதான், 1425 ரூபாய். இப்ப மொத்தமா எவ்வளவு 3வது வருஷத்துக்கு கிடைக்குது? 5 7 7 4 11 1 மீதி 1 2 5 5175 ரூபாய் 3வது வருஷத்துக்கு மட்டும் வட்டி கிடைக்குது. அப்ப முதல் வருஷத்துக்கு ஒரு 2250, 2வது வருஷத்துக்கு ஒரு 3450, 3வது வருஷத்துக்கு ஒரு 5175. அப்ப 3 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னா இந்த 3ஐயும் கூட்டணும். 2250 பிளஸ் ஒரு 3450 பிளஸ் ஒரு 5175. அப்ப 5 10 17க்கு 7 மீதி 1 3 7 8 5 5 10 10,875 ரூபாய். சோ இப்ப ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டின்ல கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க நார்மலா கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9000 வரும் தனி வட்டியில. சோ அப்ப தனி வட்டியில 9000 வருதுன்னா ஆப்ஷன்ல 9000மே இல்ல. அப்படிங்கும் போது இது தனி வட்டி கொஸ்டின் கிடையாது. இங்கிலீஷ்ல பாருங்க. சிஏ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வரல, தனி வட்டி கூட்டு வட்டின்னு மென்ஷன் பண்ணி வரலன்னா கொஸ்டின் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நீங்க சேலஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. கொஸ்டினுக்கு மார்க் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொஸ்டின் இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. சோ அதனால நீங்க அதை பார்த்து போட்டிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம், தனி வட்டியில போட்டா வரலன்னா கூட்டு வட்டியா கூட இருக்கலாம். பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்துட்டு எப்பவுமே கூட்டு வட்டியில தான் கால்குலேட் ஆகும். சோ அப்ப அது அந்த கான்செப்ட் எப்படின்றாங்க, இது ஜெனரல் ஜிகேல போயிடும். ஓகேங்களா? சோ அதனால ஜிகேல போறதுனால நீங்க இதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி, கிராஸ் செக். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அசல் 6000 ரூபாய்க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அதே அசல் 8000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்குமெனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருக்குங்கிறாங்க. அதாவது 6000 ரூபாய்க்கு 5 வருஷம் கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் 8000 ரூபாய்க்கு 3%ல கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் ஈக்குவலா இருக்கும்னா இந்த 2வது கேஸ்ல எத்தனை வருஷத்துல அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 4%னா 5 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? ஃபர்ஸ்ட் வருஷம் 4, 2வது வருஷம் 4, 3வது வருஷம் 4, 4வது வருஷம் ஒரு 4, 5வது வருஷம் ஒரு 4. இப்ப மொத்தமா 5 வருஷத்துக்கு எவ்வளவு? 20% கிடைக்குதா?
சோ இப்ப இந்த 6000க்கு 20% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் இந்த இது கிடைக்கக்கூடிய வட்டி. ஓகேங்களா? சோ இப்ப 6000க்கு 20% எவ்வளோ? 2 0க்கு 2 0 கேன்சல், 1200 ரூபாய். ஓகேங்களா? இது வந்து 5 வருஷத்துல 5 இயர்ஸ்ல 6000 ரூபாய்க்கு 4% மேல கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு வருதுன்னா 1200 ரூபாய் வருது. இதே 1200 ரூபாய் 8000க்கு வரணும் 3%ல அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்னு கேக்குறாங்க. நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறத வச்சு ப்ரொசீட் பண்ணுங்க. நீங்க வந்து உட்காந்து எக்ஸ் ஒய் எல்லாம் போட்டு போட வேணாம். ஆப்ஷன்ல பாருங்க எக்ஸாக்டா 3, 3.5, 5.5, 5 இருக்கா, ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்ப நான் 3 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 8000க்கு 3% வீதத்துல 3 வருஷத்துல எவ்வளவு வட்டி வருதுன்னு நான் பாக்குறேன். ஒரு வருஷத்துக்கு 3%னா 3 வருஷம்னா எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும்? எனக்கு 9% கிடைக்குமா? அப்ப 8000க்கு 9% என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. 2 0க்கு 2 0 கேன்சல், 9 8 72, 720 ரூபா தான் கிடைக்குது 3 வருஷத்துக்குன்னா. சோ அப்ப இது கிடையாது. ஏன்னா எனக்கு எவ்வளவு வரணும்? 1200 ரூபா வரணும். அப்ப 3 வருஷங்கிறது ஆன்சர் கிடையாது. 3.5 வருஷம் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் வராது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 3%னா நான் 3.5 வருஷம் அப்படிங்கும்போது இதை விட கம்மியா தான் வரும். சாரி, 720 ரூபாயோட கொஞ்சம் அதிகமா தான் வரும். 1200 ரூபாய் வராது. அப்ப 5 வருஷத்துக்கு பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு 3%னா 5 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 5% அப்ப 8000க்கு 15% என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. 2 0 2 0 கேன்சல், 5 8 80, 5 8 40, 80 பிளஸ் ஒரு 40 120, ஆல்ரெடி ஒரு 0 இருக்கு. அப்ப 1200 ரூபாய் வருது. அப்ப 5 வருஷத்துக்கு தான் 1200 ரூபாய் 8000க்கு 3% வீதத்துல கிடைக்குது. அப்ப 5 வருஷம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி போயிருங்க. உட்காந்து பிஎன்ஆர் பை 100ல உட்காந்து போட்டுட்டு இருக்காதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லன்னா நீங்க போடுறதுனால போடலாம், தப்பு கிடையாது. ஒன்னும் இல்ல, 2 முறை போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பிஎன்ஆர் பை 100 போடுவீங்க. பிஎன்ஆர் பை 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6000க்கு 5 வருஷத்துக்கு 4%க்கு எவ்வளவு? இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1200 ரூபாய். இதே வட்டி அடுத்த கேஸ்ல வரணும். அடுத்துக்கும் அதேதான். சோ இப்ப 1200 ரூபாய் வட்டி வரணும். 8000க்கு 3 எத்தனை வருஷம் தெரியாது, எக்ஸ் 3%. இப்ப 2 0 2 0 கேன்சல், ஒரு நாள் 4, நான் ஒரு 3 3, 4 3 12. இப்ப 2 0 சாரி 400 இருக்கா, இங்க 80 இருக்கா, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், 4 8 8, 5 8 40. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். இதுல A is to B equal to 2 is to 3, B is to C equal to 2 is to 4, C is to D equal to 2 is to 5. அப்ப A is to D என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன வேரியபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து எழுதுறீங்க. A B C D. A is to B எவ்வளோ? 2 is to 3. அப்ப அதுக்கு நேரா எழுதுங்க. அடுத்து வந்து இங்க 2 கேப் இருக்கா, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை தூக்கி அப்படியே பக்கத்துல போட்டுருங்க. அவ்வளவுதான். அடுத்தது B is to C எவ்வளோ? 2 is to 4. இங்க ஒரு கேப் இங்க ஒரு கேப் இருக்கா, அப்ப இங்க இருக்கிற நம்பர் தூக்கி இங்கேயும், இதுக்கு பக்கத்துல இந்த டேஷ்க்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை தூக்கி போட்டுருங்க. மேல பார்க்க கூடாது, சைட்ல தான் பார்க்கணும். அடுத்து C is to Dங்கிறது 2 is to 5. அப்ப இங்க 2, அப்ப இங்க 2 கேப் இருக்கா, அப்ப இங்கேயும் 2 இங்கேயும் 2. அவ்வளவுதான். இதை முடிச்சிருங்க. சோ இப்ப எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டா இப்படி வெர்டிகலா மல்டிபிள் பண்ணீங்கன்னா முடிஞ்சு. ஆனா இப்ப எல்லாத்தையும் உட்காந்து மல்டிபிள் பண்ணா தேவை கிடையாது. எதை மட்டும் மல்டிபிள் பண்ணா போதுன்னா A is to D தானே கேக்குறாங்க. அப்ப ஏக்கும் டிக்கும் இருக்கிறத மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணா போதும். 2 4 4 2 என்னது 8. நெக்ஸ்ட் 3 12 12 என்னது 60. சோ இப்ப 2 நாள் சிம்பிளிஃபை பண்ணும் ரேஷியோல, 2 நாள் 8 15 நாள். அவ்வளவுதான். சோ ஆன்சர் என்னன்னா 2 is to 50. இதை மட்டும் எடுத்து போட்டா போதும். மொத்தமா இதையும் மல்டிபிள் பண்ணிங்க போட்டு இதையும் மல்டிபிள் பண்ணிங்க போட்டு அதுக்கப்புறமா ஏ வேல்யூ டி வேல்யூ எல்லாம் எடுத்து போகணும்னு இல்ல. ஏஸ்ட் டி கேட்டா ஏக்கு நேரா இருக்கிறது டிக்கு நேரா இருக்கிறது அப்படியே எடுத்தா முடிஞ்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்து இதை மட்டும் போட்டா போதும். அடுத்தது கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கின் மதிப்பானது, மீச்சிறுனா எல்சியம், எல்சியம் ஆனது அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணி ஹெச்சிஎஃப் உடைய மதிப்பை விட 6 மடங்கு அதிகம் அப்படின்றாங்க. அதாவது எல்சிஎம் ஈக்குவல் டு 6 டைம் ஆஃப் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணி என்னன்னா 12ன்ட்டாங்க. அப்ப ஹெச்சிஎஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க 12ன்ட்டாங்க. அப்ப ஹெச்சிஎஃப் 12னா எல்சிஎம் என்னவா இருக்கும்? 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச்எஃப் தானே. அப்ப 6 into 12 எவ்வளோ? 72. அவ்வளவுதான். எல்சிஎம்மும் தெரியும், ஹெச்சிஎஃப்பும் தெரியும். இப்ப சோ இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? அவ்விரு எண்களில் ஒரு எண் 36 எண்ணில் மற்றொரு எண் என்னன்னு கேக்குறாங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். இது வந்து ஃபார்முலா. சோ 2 எண், ஒரு எண் என்னன்னு தெரிஞ்சிச்சு 36, இன்னொரு எண் என்னன்னு தெரியல, அதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். which is equal to எல்சிஎம் எவ்வளோ? 72 இன்டு ஹெச்சிஎஃப் எவ்வளோ? 12.
ஒரு 36 2 36 72. ஏன்னா இந்த 36 இங்க போகும்போது டிவைட் தான் ஆகும். சோ அங்க எடுத்துட்டு போய் எழுதுறதுக்கு அப்படியே எழுதிக்கலாம். அப்ப y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 12 எவ்வளவு 24. அப்ப இன்னொரு நம்பர் தான் வந்து என்னது 24. அவ்வளவுதான் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிளிஃபை. சிம்பிளிஃபையை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணும். போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல இருக்கிறது, அப்புறம் ஹாஃப், அடுத்தது ஆர்டர்னு சொல்லலாம், ஆஃப்னு சொல்லலாம். ஆஃப்னு போட்டிருந்தா அதை மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கணும். அடுத்து ஏதாவது ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதை இது பண்ணிக்கணும். அடுத்தது டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இங்க இருக்கு பாருங்க, இந்த போர்ஷன் மட்டும் பிராக்கெட்ல இருக்கா. சோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கோங்க. எப்படி வரும்? 3 இன்ட்டு 2 மைனஸ் 6 டிவைடட் பை 2. இதுதான் இதுல இருக்கு. சோ இப்ப 3 2 சார் என்னது 6 மைனஸ் 6 டிவைடட் பை 2 இருக்கா. சோ மைனஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் பண்ணும்? டிவிஷன் தான். அப்ப 6/2 என்னது 3. அப்ப 6 மைனஸ் 3 வந்துருச்சா. அப்ப இதோட வேல்யூ என்னது 3 வந்துருச்சா. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிராக்கெட்டுக்கான வேல்யூ என்னன்னா 3 வந்துருச்சு. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அவ்வளவுதான். 100 பிளஸ் 8 டிவைடட் பை 2 பிளஸ் பிராக்கெட்ல இருந்த வேல்யூ ஹோல் பிராக்கெட் இருக்கு. அப்ப அதுக்கு பதிலா 3. அவ்வளவுதான். சோ இங்க பாருங்க பிளஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு. எது ஃபர்ஸ்ட்? டிவிஷன், அப்புறம் தான் அடிஷன். அப்ப இந்த டிவிஷன் முடிச்சிருங்க. அப்ப 8/2 என்னது 4. அப்ப 100 பிளஸ் 4 பிளஸ் 3. 100 பிளஸ் 4 பிளஸ் 3 என்னது 107. அவ்வளவுதான். அடுத்தது ரவி மற்றும் சுமிதாவின் ஊதியத்தின் விகிதம் 2:3. ஒவ்வொருவர் ஊதியத்திலும் 4000 அதிகரித்தால் புதிய ஊதியத்தின் விகிதம் 40:57 எனில் சுமிதாவின் தற்போதைய ஊதியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பிரசன்ட்ல அவங்களுடைய ரேஷியோ என்னன்னு பாருங்க. ரவி சுமிதா எவ்வளோ 2:3. இப்போ இவனோடது வந்து 2x தான், இவனோடது வந்து 3x. இப்போ இவனதுல ஒரு 4000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றாங்க, இவனோட சம்பளத்திலயும் ஒரு 4000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால இது என்னவா மாறிடுது 40ன்னு மாறிடுது. இங்க வந்து ரேஷியோ 57ன்னு மாறிடுது. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா டிக்ரீஸ் பண்ணா ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கேசஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் இருக்க ரேஷியோக்கு மட்டும் தான் எக்ஸ் போடணும், ரெண்டாவது இருக்கிறதுக்கு போடக்கூடாது. சோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு. இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணா முடிஞ்சு. இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்ட்டு 57 எவ்வளவு 2 இன்ட்டு 57 எவ்வளவு 114. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது 40 இன்ட்டு 3 எவ்வளோ 40 இன்ட்டு 3 எவ்வளோ 120. சோ இந்த மாதிரி கிராஸா மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ கிடைக்குதா, ஒன்னு 120 இன்னொன்னு 114. இந்த ரெண்டு வேல்யூக்கான வித்தியாசம் என்னவோ அதைத்தான் இந்த எக்ஸோட டினாமினேட்டர்ல போடணும். அப்ப 120க்கும் 114க்கு எவ்வளவு வித்தியாசம் 6. சோ அதை எடுத்துட்டு வந்து இந்த டினாமினேட்டர்ல போட்டிருக்காங்க. அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும்னா இந்த நியூமரேட்டர்ல என்ன வேல்யூ போடணும்னா இந்த எக்ஸ் போட்ட ரேஷியோவை எடுக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த ரேஷியோ இருக்குல்ல அதுல டிஃபரன்ஸ் பாருங்க. 40 57. 40க்கும் 57க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு 17. அந்த 17ல என்ன வேல்யூ இங்க சைட்ல மைனஸ் பண்றாங்க அல்லது ஆட் பண்றாங்களோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்ப 17 இன்ட்டு 4000. 17 நாள் எவ்வளவு 7 நாள் 28. 5 நாள் 40. 40 பிளஸ் 28 68. அப்ப 68,000 வருதா. அதை நியூமரேட்டர்ல போட்டுக்கோங்க. புரியுதா. சோ ரெண்டாவது ரேஷியோக்கு டிஃபரன்ஸ் எடுங்க, சைட்ல இருக்க வேல்யூவோட மல்டிபிள் பண்ணுங்க, அது கொண்டு வந்து மேல போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்ப இது சிம்பிளிஃபை பண்ணுமானா அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்ப உங்களுக்கு என்ன கேக்குறாங்க சுமிதாவுடைய தற்போதைய ஊதியம். சுமிதாவுடைய தற்போதைய ஊதியம் எவ்வளவு 3x தானே. இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் 57 மாறுது, 57 பார்ட்ஸ் மாறுது. ஃபர்ஸ்ட் 3x தான் இருக்கு. அப்ப 3x. இப்ப 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது 68,000 பை 6. 1 3 3 2 3 6 1 2 2 34 2. அப்ப 34,000 ரூபாய். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இது ஏன் நான் இங்கேயே உங்களை சிம்பிளிஃபை பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னா இங்க 8 6 14 தான் வரும். 14 இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. சோ அதனால 6ஆல இங்க இருக்க மேல இருக்கக்கூடிய நம்பர் எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. உட்காந்து டிவைட் பண்ணீங்கன்னா டெசிமல்ல வரும். சோ முடிஞ்ச வரைக்கும் ஃபிராக்ஷனா வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறதால அப்படியே மல்டிபிள் பண்ணும்போது இந்த இடத்துல கேன்சல் ஆயிடும். சோ அதனாலதான் உங்களுக்கு அப்படியே வச்சுக்கோங்கன்ட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை 680. அதாவது ஒரு குதிரை பிளஸ் 2 மாடு உடைய மொத்த விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 680. அடுத்தது ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட ரூபாய் 80 அதிகம் அப்படின்ட்டாங்க. அதாவது குதிரையோட விலை அதிகமா இருக்கு. எவ்வளவு 80 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. எதை விட மாட்டை விட. அப்ப இது இப்படி எழுதலாம். சோ இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம். குதிரைக்கும் மாட்டுக்குமான விலை வித்தியாசம் எவ்வளவுனா 80 ரூபாய். ஓகேங்களா. சோ இதையும் அப்படியே எடுத்துக்கோங்க. நான் குதிரை அப்படிங்கறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மாடுங்கிறது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அப்ப இது எப்படி எழுதலாம் எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 680. அடுத்து இது எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 18 எழுதலாமா. இது ஈக்குவேஷன் 1.
இது equation 2. இப்ப இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. equation 1ல இருந்து equation 2 மைனஸ் பண்ணுங்க. அப்ப இங்க மைனஸ் வரும், இங்க பிளஸ் ஆயிடும், இங்க மைனஸ் ஆயிடும். அப்ப பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். பிளஸ் 2y, இதுவும் பிளஸ் y. இப்ப 3y ஈக்குவல் டு 680ல 80 போயிடுச்சுன்னா என்ன, 600. அப்ப y ஈக்குவல் டு என்னன்னா 200. இப்ப மாட்டோட விலை எவ்வளவுன்னு கிடைச்சிச்சு, 200 ரூபான்னு கிடைச்சிச்சா. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறது 80 ரூபானா எக்ஸ் மைனஸ் 200 ஈக்குவல் டு 80. இந்த மைனஸ் 200 இருந்தா போகும்போது பிளஸ் ஆயிடும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் 280 ரூபா. அவ்வளவுதான். இப்ப மாட்டோட விலையும் குதிரையோட விலையும் தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன கேக்குறாங்க, குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப குதிரை இஸ்டு மாடு. குதிரை எவ்வளோ, 250 ரூபா. மாடு எவ்வளோ, 200 ரூபா. ரெண்டுலயும் 0 காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். 7 நாங்க 28, 5 நாங்க 20. இப்ப 7:5 தான் ரேஷியோ. அவ்வளவுதான். புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செவ்வக தரை விரிப்பின் பரப்பளவு 60 மீட்டர். அதன் நீளமான பகுதியும் மூளை விட்டமும் இணைந்து குறுகிய பகுதினா பிரெத்னு அர்த்தம். குறுகிய பகுதியின் 5 மடங்கு அளவிற்கு சமமெனில் தரை விரிப்பின் நீளம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது செவ்வகத்துடைய ஏரியா எவ்வளோ, ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்னு எழுதலாமா. லென்த் இன்ட்டு பிரெத் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்கன்னா 60 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. 60 ஸ்கொயர் மீட்டர், இங்க ஸ்கொயர் இருக்கு. சோ 60 ஸ்கொயர் மீட்டர். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு செவ்வகம் இப்படி இருக்கு. இப்போ இந்த செவ்வகத்துடைய இது வந்து மூளை விட்டம், இது வந்து லென்த், இது வந்து பிரெத், இது வந்து டயகனல். ஓகேங்களா. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, நீளமான பகுதியும் மூளை விட்டமும் இணைந்து, அப்ப லென்த்தும் மூளை விட்டமும் இணைந்து 5 மடங்கு அளவிற்கு, குறுகிய பகுதியின் 5 மடங்கு, அப்ப 5 டைம்ஸ் ஆஃப் பிரெத் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனில் தரை விரிப்புடைய நீளம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்பரா சால்வ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஆனா இந்த கொஸ்டினை பார்த்த உடனே டக்குன்னு உங்களால ஆன்சர் சொல்லிட முடியும் 12. எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இதுல எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன் சி அண்ட் டி கண்டிப்பா வரவே வராது. ஏன் அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் 60யா, அப்போ கண்டிப்பா 60ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் வந்துட்டு லென்த் பிரெத் ஈக்குவல் டு 60னா இந்த பரப்பளவுங்கிறது கண்டிப்பா இந்த ஆப்ஷனால டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்கும். கரெக்டா. ஏன்னா பிரெத் வேணா 60/L, அதுவே லென்த் வேணா 60/பிரெத்னு போடலாம். அப்ப கண்டிப்பா லென்த்தாலையும் பிரெத்தாலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த வேல்யூவா வர முடியும். சோ அப்ப 13 60ஆல வகுப்படாது. அதனால ஆப்ஷன் சி வராது. 14.5 வராது எக்ஸாக்டா, அதனால இதுவும் வராது. ஓகேங்களா. அப்போ இந்த ரெண்டுல தான் ஏதோ ஒண்ணு. இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் எடுத்து செக் பண்ணுங்க. செக் பண்ணும்போது இப்ப நான் 5 மீட்டர் தான் வந்துட்டு நீளம்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா தரை விரிப்பின் நீளம் தானே உங்களுக்கு கொஸ்டின். அப்ப அதான் ஆன்சரா கொடுத்திருப்பாங்க. அப்ப லென்த்ங்கிறது 5 மீட்டரா இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் லென்த்ங்கிறத 5 மீட்டர்னு எடுத்துக்கிறேன். அப்ப லென்த் 5 மீட்டரா இருந்துச்சுன்னா பிரெத் என்னவா இருக்கும், L இன்டு பி வந்து 60. இதுல L 5னா பிரெத் ஈக்குவல் டு என்னவாயிரும், 60/5, பிரெத் ஈக்குவல் டு 12 வந்துருமா. சோ அப்ப இங்க லென்த் 5ன்னு தெரியுது, பிரெத் 12ன்னு தெரியுதா. சோ அப்ப இந்த கண்டிஷன் கரெக்டா வருதான்னு பாக்கணும். கொஸ்டின்ல இந்த கண்டிஷன் ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கண்டிஷன் கரெக்டா வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். இப்ப டயகனல் போடுங்க. சோ இந்த பித்தாகரஸ் தியரம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வருதா. சோ லென்த் வந்து எவ்வளவு, 5ன்னு எடுத்துக்கிட்டீங்க. பிரெத் அப்ப எவ்வளவு கிடைச்சிச்சு, 12. இப்ப டயகனல் என்னன்னு தெரியணும். பித்தாகரஸ் தியரம் படி என்னது, அட்ஜசன்ட் சைட ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும், ஹைபோடெனஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணிக்கணும். அப்ப 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். 5 ஸ்கொயர் எவ்வளவு 25, 12 ஸ்கொயர் எவ்வளவு 144, டி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 169 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அப்ப எதை ஸ்கொயர் பண்ணா 169 கிடைக்கும், 13. அப்ப 13 ஸ்கொயருங்கிறதா டி ஸ்கொயர்னா டியோட வேல்யூ என்னது 13 கிடைச்சிச்சா. இப்ப இந்த கண்டிஷன் என்ன சொல்றாங்க, லென்த்தையும் டயகனலையும் ஆட் பண்ணும். லென்த் 5, டயகனல் 13 கண்டுபிடிச்சேன். ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குது, 18 கிடைக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் பிரெத். பிரெத் வந்து 12, 5 12 60ன்னு வரணும். ஆனா எனக்கு 18 தான் கிடைக்குது. சோ இப்ப நான் எடுத்த அந்த ஆப்ஷன் தப்பு, லென்த் 5 கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்ப கண்டிப்பா இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு, அது என்னது 12. அப்ப லென்த்ங்கிறது 12ஆ இருந்தாதான் இங்க இருக்கிறது எக்ஸாக்டா கரெக்டா இருக்கும். சோ எதுக்கு ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாமா, லென்த் 12ன்னு வச்சு. சோ அதையும் பாருங்க. இப்போ ஒருவேளை எனக்கு லென்த்ங்கிறது 12 தான் என்னோட ஆன்சர் அப்படின்னா, லென்த் 12ஆ இருந்துச்சுன்னா பிரெத் என்னவா இருக்கும், 5ஆ இருக்கும். அப்பதான் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 60 வரும்.
இப்ப லென்த் ஈக்குவல் டு 12னா பிரெத் வில் பி 5. ஓகேங்களா? சோ இப்ப சேம் இப்ப போட்ட அதே கால்குலேஷன் தான். பித்தாகரஸ் தியரம் லென்த் வந்து 12 அண்ட் பிரெத் வந்து 5. டயகனல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அதே 144 பிளஸ் 25 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். இப்ப 169 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அப்ப டி ஈக்குவல் டு 13. ஓகேங்களா? சோ இது கண்டுபிடிச்சாச்சா? இங்க ஆட் பண்ணி பாருங்க. லென்த் எவ்வளோ? 13 சாரி லென்த் எவ்வளோ? 12 எடுத்துக்கிட்டீங்களா? அப்ப 12 பிளஸ் டயகனல் எவ்வளோ? 13. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது? 25 வருதா? சோ இது எதுக்கா இருக்கணும்? 5 டைம்ஸ் ஆஃப் பிரெத்தா இருக்கணும். பிரெத் 5, 5 டைம்ஸ்னா இன்டு 5, ஐஎன்ஜி என்னது? 25. இப்ப இதுவும் சரியா இருக்கா? அப்ப இவங்க சொன்ன கண்டிஷன் கரெக்டா வருதா? சோ இப்ப நான் லென்த் 12 எடுக்கும்போது தான் அவங்க சொன்ன இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்ப ஆன்சர் என்னன்னா லென்த் ஈக்குவல் டு 12 மீட்டர் அப்படிங்கிறது தான் சரியானது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இப்படி டக்குன்னு உங்களால பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சிருக்கணும். டிவிசிபிலிட்டி ரூல் ஒரு நம்பரை பார்த்தோன்னே எப்படி அது டிவைட் ஆகுமா ஆகாதன்னு சொல்ல தெரியணும். 60ங்கிறது 12ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகும். ஆனா 13ஆலையும் 14ஆலையும் டிவைட் ஆகாது. சோ அதனால இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்டே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க. மீதி இருக்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்து அங்க கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன் படி செக் பண்ணுங்க. கரெக்டா எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதான் ஆன்சர். ஒருவேளை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இன்னொன்னு இருக்கு பாருங்க, அதுதான் ஆன்சர். சரி, ஓகே. இப்போ இதை எப்படி ப்ராப்பரா போடுறது? இந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து போகாம ப்ராப்பரா எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வேணாம் இது எனக்கு புரிஞ்சிச்சு, நான் இந்த மெத்தடையே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க நீங்க அடுத்து இது ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. சோ ஓட்டிட்டு போயிடுங்க. இல்ல நான் இதையும் தெரிஞ்சுக்கிறேன், கான்செப்ட் வைஸ் எப்படி போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேங்கிறவங்க கவனிங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு ஹிண்ட் என்னன்னா, ஒன்னு லென்த் இன்டு பிரெத் 60, லென்த் பிளஸ் டயகனல் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஆஃப் பிரெத் அப்படிங்கறதுதான். சோ இப்போ இதுல நம்ம இன்னொரு ஹிண்ட்டையும் எடுத்துக்கணும். என்னன்னா இந்த பித்தாகரஸ் தியரமையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப இதை எப்படி எழுதலாம்? எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் எழுதலாமா? சோ அதை எடுத்துக்கோங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இங்க லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு 16 இருக்கா? அப்ப பிரெத் ஈக்குவல் டு 60 பை எல்னு எடுத்துக்கலாமா? இதை ஒன்னா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்க டயகனல் ஈக்குவல் டு 5b மைனஸ் எல் எடுத்துக்கலாமா? இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த பித்தாகரஸ் தியரம் படி எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர். எல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. b யோட வேல்யூ d யோட வேல்யூ மட்டும் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வாங்க. அப்போ எல் ஸ்கொயர் பிளஸ் b யோட வேல்யூ என்னது? 60 பை எல். அப்ப 60 பை எல் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு d யோட வேல்யூ என்னது? 5b மைனஸ் எல் த ஹோல் ஸ்கொயர்னு வருதா? சோ இங்க ஒரு b இருக்குல்ல, அப்ப அதோட வேல்யூ நம்ம இங்கேயே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போயிடலாமா? சோ அப்ப 5 into 60 by L minus L the whole square. ஓகேங்களா? 5b யோட வேல்யூ மட்டும் இங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். d equal to 5 into 60 by L minus L. இந்த வேல்யூ அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சோ இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க. L ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் என்னது? 36. ஒரு 0 இருந்தா டபுள் 0 ஆயிடும் ஸ்கொயர் பண்ணும்போது. 10 இருந்தா 100 ஆகுதுல்ல. சோ அந்த மாதிரிதான். அப்ப 60 ஸ்கொயர் என்னன்னா 3600 divided by L square which is equal to இங்க IR 30. அப்ப 300 by L இருக்கா? சோ இந்த டேர்ம் மட்டும் நான் இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். 5 into 60 by L minus L இருக்கா? சோ இந்த உள்ள இருக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? இப்ப 5 into 60 எவ்வளவு? 300. 300 divided by L equal minus L இருக்கா? இங்க இடத்துல Lங்கிறதுக்கு கீழே வந்துட்டு 1 தான் டினாமினேட்டர் இருக்கு. அப்ப டினாமினேட்டர் சேமா இருந்துச்சுன்னா எனக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இங்கேயும் L வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம்? மேலே கீழேயும் L ஆல மல்டிபிள் பண்ணோம். அப்ப இது என்ன வரும்? 300 மைனஸ் L ஸ்கொயர் பை Lன்னு வந்துருமா? சோ இந்த வேல்யூ இங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 300 மைனஸ் L ஸ்கொயர் டிவைடட் பை L. இது இந்த உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும்தான். ஓகேங்களா? இதுக்கு மேல இந்த பிராக்கெட்டுக்கு மேல ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, அது அப்படியே தான் இங்க இருக்கு. சோ அடுத்தது இங்க எல் ஸ்கொயருக்கு கீழே 1 தானே இருக்கு. அப்ப இங்க எல் ஸ்கொயர் வரணும்னா மேலே கீழே நான் எல் ஸ்கொயரால மல்டிபிள் பண்ணும். அப்ப எல் பவர் 4 டிவைடட் பை எல் ஸ்கொயர் பிளஸ் 3600 பை எல் ஸ்கொயர் which is equal to. இப்போ இந்த ஸ்கொயரை உள்ள கொண்டு வாங்க. உள்ள கொண்டு வரும்போது கேர்ஃபுல்லா இருங்க. இங்க a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு தான் வரும். 300 மைனஸ் எல் ஸ்கொயர் த பவர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? சோ இப்போ இது எப்படி வருது? எல் பவர் 4 பிளஸ் 3600 divided by L square equal to இந்த 300 minus L squareங்கிறது எப்படி இருக்கு? A minus B
the whole square formatல இருக்கா. அப்ப a square minus 2ab plus b square எழுதுருமா. சோ இப்ப எழுதுங்க. a ஓட வேல்யூ இங்க 300, b ஓட வேல்யூ இங்க l squared. ஓகேங்களா. சோ இப்ப 300 ஸ்கொயர்னா எவ்வளவு வரும்? 9. 3 ஓட ஸ்கொயர் 9, 00க்கு 40 ஆயிடும். மைனஸ் 2 into 300 into l square. அப்ப 600 l square plus l power 4. ஏன்னா l square into square வரும்போது b square b ஓட வேல்யூவே l square. அப்ப b into square போடும்போது இதோட பவர்ல இன்னொரு 2 வரும். அப்ப l power 4 வரும். divided by l square வருதா. இப்ப இங்கேயும் l square இருக்கு, இங்கேயும் l square இருக்கனால கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பிளஸ் l4 இந்த சைட் போகும்போது மைனஸ் ஆயிடும். சோ அதையும் அப்படியே பண்ணுங்க. இப்ப இங்க இருக்கிறது இந்த போவோம், மைனஸ் ஆயிடும். சோ இப்ப மைனஸ் ஆகும்போது என்ன ஆயிடும்? இங்க பாருங்க, இங்க மைனஸ்ல இருக்க எல்லா வேல்யூமே இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, இந்த 600 மட்டும் இந்த சைட் கொண்டு போங்க. 600 l square which is equal to இதை மட்டும் இந்த சைட் கொண்டு போங்க, மீதி எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வாங்க. இப்ப ஆல்ரெடி 90,000 பிளஸ் l power 4 இருந்துச்சா, இந்த சைடு இருந்த l power 4 இருந்தான்னு வந்துச்சுன்னா மைனஸ் l power 4 ஆயிடுமா. அடுத்தது இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த 3600 இருந்தான்னு வந்துச்சுன்னா மைனஸ் 3600 வந்துடும். ஓகேங்களா. பிளஸ் l4 மைனஸ் l4 கேன்சல். அடுத்தது 600 l squared equal to 90,000ல 3600 போயிடுச்சுன்னா 3000 போயிடுச்சுன்னா 87,000. அப்ப 86,400ன்னு வரும். 90,000ல 3600 போயிடுச்சுன்னா அப்ப இப்போ l squared equal to 86,400 by 600. 2 0க்கு 2 0 கேன்சல். 4 6 4 6 மீதி 2 4 24 மீதி 2 4 24. அப்ப l squared equal to 144 கிடைக்குது. எதோட ஸ்கொயர் 144? 12. அப்ப எல்லோட வேல்யூ என்னன்னா 12. சோ இதுதான் ப்ராப்பரானது. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி நீங்க போடுறதுக்குள்ள நீங்க கம்முன்னு இதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா. சோ அடுத்து 1 மீட்டர் பக்க அளவுள்ள கனசதுர பெட்டியில் எத்தனை 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரங்களை வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸோட இது வந்து என்னன்னா ஒவ்வொரு பக்கமும் 1 மீட்டர் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது 1 மீட்டர், பிரெத் 1 மீட்டர், ஹைட் 1 மீட்டர். கனசதுரம்னா 3 பக்கமும் சேமா இருக்கும். அப்ப 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டரு? 100 சென்டிமீட்டரா? ஓகேவா. சோ இப்ப இதை நான் மீட்டர்ல இருக்கிறது சென்டிமீட்டரா மாத்திக்கிறேன். அப்போ இந்த பெரிய பாக்ஸோடைய கன அளவும் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. சோ இப்ப பெரிய பாக்ஸோடைய ஒரு பக்கம் 100 சென்டிமீட்டர்னா கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? கனசதுரத்துக்கு a கியூபா. அப்ப 100 into 100 into 100 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் பெரிய இந்த பாக்ஸோடைய இது. இப்ப இதுக்குள்ள எத்தனை குட்டி குட்டி அந்த ஸ்கொயர்ஸ் வைக்க முடியும்னு கேக்குறாங்க. ஒரு குட்டி ஸ்கொயருடைய ஒரு சிறிய கனசதுரத்துடைய கன அளவு என்ன அப்படின்றத பாருங்க. அப்ப அதுக்கும் அதே a கியூப் ஃபார்முலா தான். ஓகேங்களா. சோ a கியூப்னா 10 into 10 into 10 எவ்வளவு? 1000 வருது. ஓகேங்களா. சோ இவ்வளவு ஏரியாக்குள்ள எத்தனை 1000 உள்ள போகும் அப்படிங்கும் போது பெரிய இது டிவைடட் பை 1000 போட்டா முடிஞ்சு போச்சு. 3 0க்கு 3 0 கேன்சல். அப்ப எத்தனை கியூப் வைக்கலாம்னா 1000 கியூப் வைக்கலாம். ஓகேங்களா. ஒரு சின்ன கியூபோட கன அளவு எவ்வளவுனா 1000 சென்டிமீட்டர் கியூப் தான். ஆனா இங்க இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறது எவ்வளவுல இருக்கு அப்படின்னா 10 லட்சம் கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. இப்ப 1க்கு 1000னா 10 லட்சத்துக்கு எத்தனை வரும்? 1000 வரும். அப்ப 1000 சின்ன சின்ன கியூப்ஸ் அந்த பெரிய பாக்ஸ்குள்ள வச்சிடலாம். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் 45. ஒரு கோளத்தின் விட்டம் 6 சென்டிமீட்டர். விட்டம் 2r அப்படிங்கறதா விட்டம் 6 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 2 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கம்பியாக மாற்றினால் அந்த கம்பியின் நீளம் என்னன்னு கேக்குறாங்க. சோ அந்த கோளத்துடைய கனளவை என்னவோ அந்த கோளத்தை உருக்கிதான் கம்பியா மாத்துறாங்க. அப்ப கோளத்துடைய கனளவும் கம்பியுடைய கனளவும் சேமா இருக்கும். ஓகேங்களா. அப்ப கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு கோளத்துடைய கனளவு ஈக்குவல் டு கம்பியுடைய கனளவு. ஓகேவா. சோ இப்ப கோளத்துக்கான கனளவு என்ன? ஃபார்முலா என்ன? 4/3 πr கியூப். அப்ப 4/3 π. ஆரோட வேல்யூ போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். விட்டம் தான் 6 சென்டிமீட்டர். அப்ப ஆரம் எவ்வளவா இருக்கும்? 3 சென்டிமீட்டரா இருக்குமா? ஆனா இங்க மில்லிமீட்டர் இருக்குல்ல. அப்ப இதையும் மில்லிமீட்டருக்கு மாத்திக்கோங்க. ஒரு சென்டிமீட்டருங்கிறது எவ்வளவு? 10 மில்லிமீட்டரா? அப்ப 3 சென்டிமீட்டருங்கிறது எவ்வளவு? 30 மில்லிமீட்டரா? அப்ப இந்த இடத்துல 30 மில்லிமீட்டர் போடுங்க. கோளத்துடைய ஆரம் எவ்வளவுனா 30 mm. அப்ப 30 into r கியூப் தானே. 4/3 πr கியூப். இப்ப 4π into 30 into 30 into 30 which is equal to கம்பியோடைய
இது கம்பிங்கிறது பாத்தீங்கன்னா இப்படி உருளை மாதிரிதான் இருக்கும். ஆனா உருளைனா ஒரு சர்டைன் ஹைட் இருக்கும். ஆனா கம்பியை பொறுத்த வரைக்கும் நீளம் இருக்கும். அப்ப இதோடைய கனவு என்னன்னா பை ஆர் ஸ்கொயர்ட் லென்த், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப இங்க கம்பியோடைய ஆரம் என்னவோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பை இன்ட்டு ஆர் எவ்வளவு? இங்க விட்டம் தான் 2 மில்லிமீட்டர். அப்ப ஆரம் என்னவா இருக்கும்? இதுல பாதி தான் ஆரம், விட்டத்துல பாதி தான் ஆரம். அப்ப 1 மில்லிமீட்டர் தான் இருக்கும். அப்ப 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1, சாரி ஆர் ஸ்கொயர் தானே. அப்ப 1 இன்ட்டு 1 இன்ட்டு லென்த் எனக்கு தெரியாது, அதனால எல் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் பை இருக்கு, அதனால கேன்சல் பண்ணிட்டேன். 1 இன்ட்டு 1 அப்படியே தான் வரும். இப்ப எல் ஈக்குவல் டு 1 3 3 5 3 இப்ப 4 இன்ட்டு 10 இன்ட்டு 30 இன்ட்டு 30 தான் வந்து லென்த். ஓகேங்களா? இது எல்லாமே மில்லி மீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப என்ன வரும்? நீங்க 3 9 9 36 36 3 0 இருக்கு. திஸ் இஸ் இது. சோ இது வந்து எதுல இருக்குன்னா மில்லி மீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? மில்லி மீட்டர்ல இருக்கும்போது என்ன பண்ணும்? இப்ப ஒரு சென்டிமீட்டரா மாத்தணும்னா 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா சென்டிமீட்டரா மாறும். அதுவே ஒரு 100 சென்டிமீட்டர்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1000 மீட்டர் 1000 சாரி 100 சென்டிமீட்டருங்கிறது எதுக்கு ஈக்குவல்? ஒரு மீட்டருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இது இப்படி கூட சொல்லலாம். 1000 மில்லி மீட்டர்ங்கிறது வந்து ஒரு மீட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இங்க மில்லி மீட்டர்ல இருக்கிறத 1000ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மீட்டருக்கு மாறிடும். இப்ப 36 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிடும். சோ இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். 48 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட வடிவ பூங்காவின் வெளிப்புறத்தில் 4 மீட்டர் அகலத்தில் சமச்சீரான வட்டப்பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையுடைய பரப்பு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு பூங்கா இப்படி சர்க்கிளா இருக்கு, அதை சுத்தி ஒரு பாதை அமைக்கிறாங்க. எப்படி? சோ இந்த பாதையுடைய வித்து எவ்வளவு அப்படின்னா 4 மீட்டர். ஓகேங்களா? இந்த வட்ட பூங்காவுடைய ஆரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 மீட்டர். இது வந்து 48. இதை சுத்தி அமைக்கக்கூடிய பாதை வந்து வெறும் 4 மீட்டர் தான். ஓகேங்களா? சோ இப்ப இந்த பாதை இருக்கக்கூடியதுடைய ஓவரால் இது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இப்ப நான் ப்ளூ கலர்ல ஷேட் பண்ற பாருங்க, இந்த போர்ஷன் மட்டும் என்னன்னு கேக்குறாங்க. சோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மொத்தமா, அதாவது ஒட்டு மொத்தமா இதோடைய இப்ப இந்த ஆரம் 48னா இதுக்கப்புறம் இங்க ஒரு 4 இருக்கா? அப்ப 48 பிளஸ் 4 என்னது? 52. அப்ப வெளிப்புற ஆரம் 52, உள்புற ஆரம் 48. இந்த அவுட்டர் சர்க்கிள்ல இருந்து இன்னர் சர்க்கிள மைனஸ் பண்ணா இந்த சென்டர் ப்ளூ கலர் ஷேட் பண்ணது வந்திருக்கும். சோ அப்ப வட்டத்துக்கான பரப்பளவு என்னது? பை ஆர் ஸ்கொயர் தானே. சோ அப்ப பெரிய சர்க்கிள் என்னது? பெரிய சர்க்கிளுடைய ஏரியா, பெரிய சர்க்கிளுடைய பரப்பு இருந்து சிறிய சர்க்கிளுடைய பரப்பை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஷேட் பண்ண போர்ஷன் மட்டும் கிடைக்குமா? அப்ப பெரிய இதோட இதுனா பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் சின்னதோட இதுனா இந்த இது உள்ள இருக்கக்கூடிய சர்க்கிள். இப்ப நான் ரெட் கலர்ல ஷேட் பண்ற பாருங்க இது. ஓகேங்களா? இதுதான் பூங்கா. அந்த பூங்காவுடைய ஆரம் தான் 48. சோ அது அப்ப பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பாதையுடைய பரப்பு. ஏன்னா இந்த பெரிய சர்க்கிள்ல இருந்து இந்த சின்ன சர்க்கிள மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஷேட் கிடைக்குமா? அப்ப இது எப்படி எழுதலாம்? பை காமனா இருக்கிறதுனால வெளில எடுத்துட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பாதையின் பரப்பு. ஓகேங்களா? சோ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் என்ன வரும்? 52. ஏன்னா 48 பிளஸ் ஒரு 4 52. அப்ப பையோட வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 22 பை 22/7 இன்ட்டு 52 ஸ்கொயர் மைனஸ் இந்த பூங்காவுடைய ஆரம் எவ்வளவுதான்? 48 தான். அப்ப 48 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பாதையின் பரப்பு. சோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஸ்கொயர் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறதுக்கான ஷார்ட்கட்ல ஆல்ரெடி சொல்லியாச்சு. சோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்க நான் டைரக்டா வேல்யூ போடுறேன். 22/7 இன்ட்டு 52 ஸ்கொயர்னா என்ன வரும்? 2704 வரும். மைனஸ் பிராக்கெட் அப்படியே இருக்கட்டும். 48 ஸ்கொயர், 48 ஸ்கொயர்னா 2304 வரும். இப்ப 2704 இருந்து 2304 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 400 கிடைக்குமா? ஓகேவா? சோ இப்ப எப்படி எழுதலாம்? 22/7 இன்ட்டு 400. சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 8800/7. 8800 7ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 7 7, மீதி 1, 2 14, மீதி 4, 5 35,
மீதி 5, 7 49, மீதி 1, 10 மாறுமோ 1 7, அதுக்கப்புறம் 3 போவோம். இதெல்லாம் போயிட்டே இருக்கும். அப்ப 1257 புள்ளி சம்திங் வருது. ஆனா இங்க 1756 தான் இருக்கு. சோ இங்க இருக்க ஆப்ஷன்ல எது நியரஸ்ட்ங்கும் போது இந்த ஆப்ஷன் தான். சோ அதனால இதை எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதா? சோ இவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒருவர் ஒரு பொருளினை 480 ரூபாய்க்கு விற்பனை செய்தால் அவருக்கு ஏற்படும் நஷ்ட சதவீதம் எவ்வளவுனா 20%. அவருக்கு 20% லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளை அவர் எத்தனை ரூபாய்க்கு வித்திருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம எப்பவுமே வாங்குறத வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லுவோம்னா 100% வாங்குறோம்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இப்ப நீங்க 100% வாங்குறீங்க, 20% நஷ்டம் அடையுதுன்னா நீங்க எவ்வளவுக்கு வித்திருக்கீங்கன்னு அர்த்தம்? 80% வித்திருக்கீங்கன்னு அர்த்தம். சோ அப்ப இங்க விற்பனை விலை எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 480 ரூபாய்க்கு தானே விற்கிறாரு. அப்ப நஷ்டம் 20% ஆகுதுன்றாங்க. அப்ப 80% விற்கும் போது தான் 480 ரூபா அப்படிங்கிறது பிரைஸ். ஓகேங்களா, அடுத்தது இதுவே அவருக்கு 20% லாபம் கிடைக்கும்னா, 100%க்கு வாங்கியிருக்கேன், 20% லாபம் கிடைக்கும்னா நான் எவ்வளவுக்கு விற்கணும்? 120%க்கு விற்கணும். அப்ப அதோடைய பிரைஸ் வேல்யூ என்ன, அதாவது ருபீஸ்ல என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணும். அவ்வளவுதான். அதாவது 100%க்கு வாங்கி 20%க்கு லாஸ்க்கு விற்கும் போது 480 ரூபாய்க்கு விற்கிறேன். சோ அப்ப 80%க்கு விற்கிறேன்னு அர்த்தம். அப்ப அந்த 80%ங்கிறது 480னா 120%ங்கிறது என்ன, அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ இப்ப 0 கேன்சல், 2 8 1 12, அதாவது ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த பர்சன்டேஜ்க்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். 4 2 2 242 480. இங்க இதுவும் கிராஸா இருக்கா? கிராஸா இருந்தா என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் தான் பண்ணுவோம். சோ அப்ப மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப x is equals 240 × 3 720. ஆன்சர் என்னது? 720 ரூபாய்க்கு அவர் வித்தாருன்னா 20% லாபம் கிடைக்கும். அவ்வளவுதான். 48வது கேள்வி. ஆண்டுக்கு 7% கூட்டு வட்டியில் ரூபாய் 30,000 முதலீட்டுக்கான வட்டி 4347 எனில் கால அளவு எத்தனை ஆண்டுகள் என கண்டுபிடிக்க. இது வந்து தோராயமா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எனக்கு வட்டி 4347 ரூபா வரும். ஓகேங்களா, அசல் எவ்வளவு? 3000 ரூபாய். 3000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய். 30,000 ரூபாய்க்கு 7%ங்கிறது என்னது? 2100 ரூபாயா? கேன்சல் பண்ணா 3 21. அப்ப 2100 ரூபாய். அப்ப ஒரு வருஷத்துக்கு 7%னா ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு ஒரு 2100 ரூபாய் கிடைச்சிருக்கும். அடுத்த வருஷமும் எனக்கு 2100 ரூபாய் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் எவ்வளவு இருக்கு? 4200 சம்திங் வந்துருச்சா? ஆனா இது கூட்டு வட்டி. கூட்டு வட்டிங்கும் போது ரெண்டாவது வருஷம் என்ன ஆகும்னா இந்த முதல் வருஷத்தோடய 7% கிடைக்கும். சோ இந்த வட்டிக்கும் வட்டி கால்குலேட் ஆகி ரெண்டாவது வருஷத்துல வரும். அதாவது 2100 ரூபாய்க்கு ஒரு 7% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 21 4 14 144 ரூபா வரும். சோ அதுவும் இங்க ரெண்டாவது வருஷம் சேர்ந்து வரும். அப்ப ஒரு 2100 பிளஸ் ரெண்டாவது வருஷம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2244 ரூபா. அப்ப மொத்தமா 2 வருஷத்துல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 4344 ரூபா கிடைச்சிருக்கு. அப்ப 2 வருஷம் எடுத்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இது எப்படி நீங்க வந்து இந்த சொச்சம் கால்குலேஷன் எல்லாம் போடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரஃப் கால்குலேஷன் போடுங்க. 30,000க்கு 7% 2100 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபாய் சம்திங்னா 2 வருஷத்துல 4000 ரூபாய் சம்திங் கிடைக்கும். அதே 3வது வருஷம் போச்சுன்னா இன்னொரு 2000 ரூபாய் 6000 ரூபாய் சம்திங் கிடைச்சிடும். சோ அதனால இங்க 2 வருஷம் அப்படிங்கறதா சரியா இருக்கும். ஏன்னா வேற எதுவுமே இல்ல, 2 இல்ல 3 வருஷத்துக்கு வராது. அப்ப இது எல்லாமே 3 விட பெருசு தான். அப்ப இது எதுவுமே வராது அப்படின்னு போட்டலாம். ஓகேங்களா, இதை நார்மலா நீங்க பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லிடலாம். அடுத்தது, ஒரு பூந்தோட்டம் சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் ரோம்பஸ் ஷேப்ல இருக்கு. அதன் மூளை விட்டங்கள் 18 மீட்டர் மற்றும் 25 மீட்டர் எனில் பூந்தோட்டத்தின் பரப்பு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இந்த வடிவத்துல இருக்கு. ஓகேங்களா, சோ இப்படி இருக்கும்போது இந்த சாய் சதுரத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா half d1 × d2. அதாவது 2 டயகனலையும் மல்டிபிள் பண்ணி அதுல பாதி என்னவோ அதான் ஏரியாவா இருக்கும். அப்ப half × diagonal 1 எவ்வளவு? ஏரியா ஈக்குவல் டு half × d1. diagonal 1 எவ்வளவு? 18 × 25. 1 2 2 9 2 9 25 அப்படிங்கும் போது 2 8 225 இவ்வளவுதான். சோ ஆன்சர் என்ன? 225. டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட், இன்னைக்கு கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चन என்னன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் டைம் அண்ட் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். A, B என்ற குழாய்கள் ஒரு தொட்டியின் முறையே 10 மற்றும் 15 மணி நேரத்தில் நிரப்ப இயலும். 2 குழாய்களும் 4 மணி நேரம் திறந்து விடப்பட்டு பிறகு B குழாய் அடைக்கப்படுகிறது. தொட்டியின் எஞ்சிய பகுதியை நிரப்ப A குழாய் எடுத்துக்கொள்ளும் நேரம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது A மட்டும் எவ்வளவு டைம்குள்ள நிரப்பும்னா 10 மணி நேரத்துல, B மட்டும் தனியா ஓபன் பண்ணி விட்டா 15 மணி நேரம் எடுத்துக்கும் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த கொஸ்டின் வந்துட்டு எப்படின்னா, ஒரு நபர் வந்து வேலை செஞ்சுட்டு பாதியில வெளில போயிட்டா எப்படி வருமோ அதே இதுதான். சோ இங்க டைம் அண்ட் ஒர்க்கு எப்படி போடுவீங்களோ அதே மாதிரிதான். இப்ப இந்த 2க்கு எல்சிஎம் எடுங்க. 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 30. தெரியாதவங்க இதை பாத்துக்கோங்க. 2 5 3 5 2 3
6 IR 30 ஓகேங்களா 2 1 3 3 வெளில வந்துச்சுன்னா 1,1 அப்ப 5 into 2 into 3 இதான் எல்சிஎம். அப்ப I2 10 5 3 30 5 3 30 இங்க 3 15 ஏதாவது மல்டிபிள் பண்ணா 30 வரும் 2. அப்ப மொத்தமா எவ்வளவு ஃபில் பண்ணணும்னா 30 பார்ட் ஃபில் பண்ணும். இதுல ஏ பைப் 1 மணி நேரத்துக்கு 3 பார்ட் ஃபில் பண்ணும். பி பைப் 1 மணி நேரத்துக்கு 2 பார்ட் வந்து ஃபில் பண்ணும். ஆனா ஸ்டார்டிங்ல 2 பைப்புமே ஓபன் ஆயிருக்கு. எவ்வளவு நேரத்துக்குன்னா 4 மணி நேரத்துக்கு. அப்ப ஏவும் பியும் சேர்ந்து 4 மணி நேரம் ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா 1 மணி நேரம் ஏ ஓபன் ஆனா 3 பார்ட் ஃபில் ஆகும். அதுவே பி ஓபன் ஆனா 2 பார்ட் ஃபில் ஆகும். அப்ப 2 சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு 5 பார்ட் ஃபில் பண்ணுதா? அப்ப 4 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஃபில் பண்ணிருக்கோம்? 4 5 20 பார்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது டோட்டல் ஃபில் பண்ண வேண்டிய பார்ட்ஸ் வந்து டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவுனா 30. இதுல ஃபர்ஸ்ட் 4 மணி நேரம் 2 சேர்ந்து ஓபன் ஆயிருக்கனால 1 மணி நேரத்துக்கு 2 சேர்ந்து பண்ணுச்சுன்னா 5. அப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்படிங்கும் போது 20 பார்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா ஃபில் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஃபில்டு பார்ட்ஸ். அப்ப 30ல 20 ஃபில் ஆயிடுச்சுன்னா மீதி எவ்வளவுதான் இருக்கு? 10 பார்ட் தான் வந்து ஃபில் இன்னும் இருக்கு. சோ இந்த 10 எது ஃபில் பண்ண போகுதுன்னா பி பைப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப 2 பைப் ஓபன்ல ஏ பின்னு 2 ஓபன் ஆயிருக்கு. இதுல பி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மீதி எதுதான் ஓபன் ஆயிருக்குன்னு அர்த்தம்? ஏ மட்டும் தான் ஓபன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா சோ இப்போ இந்த ஏ மட்டும் இந்த எஞ்சி இருக்கக்கூடிய இதை நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இப்ப 10 பை இந்த ஏ பைப் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஃபில் பண்ணும்? 3 தானே. அப்ப அதால டிவைட் பண்ணா முடிஞ்சு. அப்ப 10/3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த எஞ்சிய பகுதிக்கு மட்டும்தான். சோ 10/3 எது ஃபில் பண்ணுதோ அதோடைய 1 day ஒர்க் 1 hour ஒர்க்க போட்டீங்கன்னா முடிஞ்சு. அவ்வளவுதான். இதுவே பி பைப் வந்து ஏவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பி எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 10/2 போட்டிருக்கணும். ஓகேங்களா ஆனா இங்க ஏ தான் ஃபில் பண்ணுது இந்த மீதி இருக்கிறத. சோ அதனால ஏவோடது எவ்வளவு 1 மணி நேரத்துக்கு பண்ணுமோ அதால டிவைட் பண்ணிக்கணும் 10/3. சோ இப்ப மீதி இருக்கக்கூடிய பார்ட்டை ஃபில் பண்றதுக்கு 10/3 மணி நேரமானது எடுத்துக்கொள்ளும். ஓகேங்களா சோ மீதி இருக்கக்கூடிய 50 கேள்விகளை அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். முதல் 25 கேள்விகளை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு 25 கேள்விகள் பார்த்திருக்கோம். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கான பேசிக் வீடியோ கிளாஸஸ் நம்மள கொடுத்துருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில டாபிக் வைஸ் என்னென்னலாம் கேட்பாங்களோ அதுக்கான பேசிக் வீடியோ கிளாஸஸ் கொடுத்தாச்சு. அதுலயும் உங்களுக்கு ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம பிவைக்கும் கொடுத்தாச்சு. நீங்க பிராக்டிஸ் பண்ண பிராக்டிஸ் செட்ஸும் கொடுத்துருக்கோம். சோ இந்த 3ஐயும் நீங்க ப்ராப்பரா பார்த்துட்டு இந்த ரிவிஷனையும் ப்ராப்பரா முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டா உங்களால கண்டிப்பா 25 out of 25 எடுக்க முடியும். ஓகேங்களா சோ இதெல்லாத்தையும் தெளிவா ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுங்க. ஈஸியா இருக்கும். இன்னைய வகுப்புல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். For more videos, stay tuned with Priyabook. Thank you.